வெல்கம் டு வெட்டி பாஸ். ரைட், இன்னைக்கு டே 9 வந்துருக்கோம். ஹாய் பிரியா, ஹாய் எஸ்பிஆர். ரைட், இன்னைக்கு வந்து ஒரு நல்ல கண்டென்ட்ஸ்லாம் வந்துருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் சூப்பரா அடிச்சு இறக்கிக்கிறாங்க உள்ளுக்குள்ள. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வேகமா நம்ம ஆரம்பிக்க வேண்டியது எங்க அப்படின்னா, டேவோட எண்ட்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயம். இந்த மதுரை கேங்னு ஒன்று சுத்திட்டு இருக்குது உள்ளுக்குள்ள. அதை வந்து நான் ஆக்சுவலா இன்னைக்கு தான் கவனிக்கிறேன். நான் வந்து சும்மா பார்வதி, சும்மா ஒரு வாட்டர்மெலான் ஸ்டார் 2 பேர் பக்கத்து பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. சும்மா ஒரு கலையரசன் அப்படின்னு தான் நான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு பின்னால இவ்வளவு பெரிய ஒரு சதி செயல் இருக்குதுங்கிறது இத்தனை நாளா நான் கவனிக்கல. நீங்க யாராவது இன்னைக்கு எபிசோட்ல கவனிச்சீங்களான்னு தெரியல. நான் ஆக்சுவலா கவனிக்கவே கிடையாது. திடீர்னு வினோத் வந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, தமிழ அப்படின்னு பேச கத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னும் போது என்ன இங்க ஒரு பிசிறு தட்டுது, இது என்னது அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்குது. இங்கேயுமா ஊரெல்லாம் காரணம் சொல்லிட்டுதான் ஆகணுமா? நான் தமிழன் தான் அப்படின்னு சொல்றதே எனக்கு ஒரு நான் மனுஷன் தான் சொல்றதுதான் ட்ரை பண்ண தவிர்த்து நானும் தமிழன் தான் நானும் இந்தியன் தான்றதை தாண்டி நானும் அந்த காரணம் தான் அப்படின்னு சொல்றதுலாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஆக்சுவலா வந்து அதை பீப் பண்ணும்போது நான் என்ன சொல்றது, கெட்டவாத பேசுறாரு, என்ன பண்ணாரு, பீப் பண்ணிட்டாங்களேன்னு திரும்ப போய் பார்த்தேன். அப்புறம் தான் அவர் சொல்றது லைட்டா புரிய வருது. ஏதோ வந்து அவர் ஏதோ ஊர் பேரா இல்ல வந்து ஜாதி பேரா எதையோ ஒண்ணு சொல்லி, இந்த ஆளுங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்க, இந்த காரங்கெல்லாம் அப்படி பண்ணுவாங்க, அவங்கள மாதிரி நீ பண்ற அப்படின்ற எனக்கு அப்பதான் அப்படியே லைட்டா நான் இப்படி பார்த்துட்டு இருந்த பிக் பாஸ லைட்டா இப்படி வந்து பார்த்தேன். ஓ, அதாவது இவங்க வந்து நான் மதுரைன்னு சொல்லி இந்த இன்ட்ரோல பேசியிருந்தாங்க. இன்ட்ரோ வீடியோ வரும்போது அதுல வந்து மதுரைக்காரங்க அப்படின்னு. இவரு திவாகர் அவர்களும் வந்து தன்னுடைய மதுரை ரெஃபரன்ஸை கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடிலாம். அப்பதான் எனக்கு புரியுது. ஓ, இந்த கலையரசனும் மதுரைக்காரரா அப்போ? எனக்கு ஒன்றும் புரியலைங்க, நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியல இது என்ன கணக்குல இவங்க இது முதல் முறையா பிக் பாஸ்ல வந்து இப்படி ஒரு ஒரு கூட்டணி ஒண்ணு உருவாயிருக்குது. ரைட், ஓகே. இது ஒரு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்குது. பட் ஆனா பரவாயில்ல. ஆக்சுவலா சூப்பரா நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, பக்கத்துல வினோத் உடனடியா அடுத்த செகண்ட் அதை அட்ரஸ் பண்ணி, என்ன கேவலமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க, தமிழன்னு சொல்லுங்க, இல்லையா அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து நம்ம சூப்பரா பாராட்டணும். அந்த இடத்துல ஒரு சென்சிபிளா பேசக்கூடிய ஒரு நபர் இருந்திருந்தாரு அப்படின்றத. பிரியா, இந்த பார்வதியை வந்து எல்லாரும் ரொம்ப டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இதை அவங்க வைக்கிறாங்க. அதே சமயத்துல வந்து எல்லார்ட்டையும் வந்து ஒரு என்ன எல்லாரையுமே ஒரு எப்படிலாம் ட்ரிகர் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த பேசிய நமக்கே அப்படியே கேட்கும்போது ஆய் அப்படின்னு ஆகுது. அந்த மாதிரி ட்ரிகர் பண்ண விட்டு அவங்களோட ரியாக்ஷனை வாங்கி அவங்கள கெட்டவங்களாக்குற ஒரு வேலை ஒவ்வொரு சீசன்ல ஒருத்தவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்வதியுடைய ரோல் வந்து அவங்க ரொம்ப அழகா பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, பார்வதி எல்லாரும் கார்னர் பண்றாங்களா? கார்னர் அவங்கதான் எல்லாரையும் கார்னர் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. அப்படித்தான் இருக்கு. ஏன்னா நான் இவ்வளவு நாள் இயர்போன்ஸ் போட்டு நான் பாக்கல, சும்மா ஓப்பன் மைக்ல அந்த மாதிரிதான் பாத்துட்டு ஸ்பீக்கர்ல தான் பாத்துட்டு இருந்தேன். இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இயர்போன்ஸ் போட்டு பாக்குறேன். எனக்கு பார்வதி சவுண்ட் தவிர வேற எதுவுமே கேட்கவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் எபிசோட் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் பார்வதி பேசுறது மட்டும்தான் இருக்கு. எனக்கே செம்ம இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு. இது நம்ம பயங்கர நெகட்டிவ் வைப்ல இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் ஃபுல்லா இருந்தது. சரி, நான் கூட சரி அவங்கதான் கார்னர் பண்றாங்க போல இருக்கு, வேணும்னே பார்வதி பார்வதி அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் நினைச்சேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இப்பதான் நம்ம பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கேன்ட்டு. ஆனா இன்னைக்குதான் தெரிஞ்சது அவங்கதான் எல்லாரையுமே கார்னர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் இருந்தது எபிசோடு எல்லாம். இன்னைக்கு அது அப்படி இருந்தது. ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் எண்ட் ஃபுல்லாவே வந்து கண்டென்ட் இங்க கிடைக்குமா, ஓகே இவனை யாரையும் பாரபட்சமே பாக்குறது இல்ல, எல்லாத்தையும் அடிச்சு தூக்குறது, அதுதான் பார்வதியோட மெயின் டார்கெட்டாவே இருக்கு. கூட 2 பேரை சேர்த்துக்கிட்டாங்க. அது ஏன்றதும் ஆஸ் யூ செட் அதுவும் வந்து புரிஞ்சு போச்சு இதனாலதான் அப்படின்றது. சோ இது கொஞ்சம் சரி, நான் கூட ஏதோ ஃபர்ஸ்ட் கண்டென்ட்காக ஏதோ பண்றாங்கன்னு பார்த்தா இது ரொம்ப வேற மாதிரிதான் இருக்கு. மனசுக்குள்ள வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு வெறித்தனத்தை உள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாவே தெரியுது. அதுவும் எண்ட் ஆஃப் த டே வந்து ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சது. சோ அதான் கண்டென்ட்டுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றது அது ஒரு ரகம். பட் இது வந்து டோட்டலி வெஞ்சன்ஸ் கேம் ஆட்டம் தான் எனக்கு தெரியுது. ஒரு விஷ பாட்டில்
அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ பர்ஃபெக்ட் நேம் ஃபார் பார்வதினா அது விஷ பாட்டில்னா அது இவங்கதான் இந்த சீசன் இல்ல ஓவரால் எல்லா சீசனையும் கம்பேர் பண்ணும்போது ஷீ இஸ் த பெஸ்ட் விஷ பாட்டில் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. அதாவது விஷ பாட்டில் கிடையாது, இது வந்து ஒரு மருந்து பாட்டில். மருந்து வந்து கசக்கதான் செய்யும், ஒரு கசப்பு அதாவது ரொம்ப கசக்கதான் செய்யும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மருந்து கசக்கதான் செய்யும், அது விஷம் கிடையாது. அந்த மாதிரி பல விஷங்கள் இருக்கிற விஷம் முறிவு பண்ற ஒரு மருந்து அது. கை தட்டுறதால நான் வந்து பாருக்கு முட்டு கொடுக்குறேன், பாருக்கு கருவாடு வறுத்து கொடுக்குறேன், அதெல்லாம் கிடையாது. அதாவது நீங்க பல முகம் வந்து முகத்தறி அப்படியே ஒளிச்சு ஒளிச்சு இருக்கவங்க எல்லாம் முகத்திரைய கீழ்ச்சி எடுத்துன்னு வராப்புல பாரு அவர்கள். அதனால வந்து எனக்கு வந்து பாரு அவர்கள் ஒரு நல்ல ஒரு மருந்து. சூப்பருங்க சூப்பருங்க, நல்ல அருமையான அருமையா. எவ்வளவு பேமெண்ட் பண்றாங்க இப்ப பார்வதி சைட்ல இருந்து அவங்க பிஆர் எல்லாம் உங்களுக்கு? இது வேணாம், அது கிடையாது. அவங்களே ஆக்சுவலா 200 ரூபாய் வாங்கிட்டு இந்த ஒரு டைம்ல ஒரு ஒரு மாசம் முன்னாடி கூவிட்டு இருந்தாங்க, அது அடுத்த விஷயம். ரைட். இப்போ இந்த பார்வதி வந்து அவங்கள கார்னர் பண்றாங்கன்னு அவங்க ஒண்ணு சொல்றாங்க. பட் நிஜமாவே அப்படிதானே எஸ்பிஆர்? அவங்கள வந்து ஆப்போசிட் டீம்ல அவங்கலாம் பிளான் பண்ணும்போது கூட கனி சொல்றாங்க, பார்வதியோடது வந்தா நான் எடுத்து வச்சுப்பேன் டக்குன்னு, நான் வைக்கவே மாட்டேன். அது பார்வதின்னு கிடையாது, ஆப்போசிட்ல வந்துட்டு அந்த லக்ஸுரி டீம்ல இருந்து யாரு வந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சபரி சொல்றாரு. பட் கடைசியில கனி தப்பிச்சிட்டாங்க. பார்வதி வந்து கனியோடதை எடுத்து அவங்க போய் வச்சுட்டாங்க. அங்க வில்லன் ஆனது யாருன்னா சபரி தான் வில்லன் ஆவறாப்புல. சபரிதான் வில்லன், வில்லன் ஆனது கிடையாது, சபரிதான் வில்லன். அதாவது நீ சொல்றது கூட ஒரு நம்பிக்கை. அதாவது பார்வதி எடுத்து வச்சிரு, ஐயோ அதெல்லாம் பண்ணிடாதீங்க, அதெல்லாம் பண்ணிடாதீங்க, நான் வந்து யாருக்குனாலும் அந்த டீம்ல யாருன்னா எடுத்து வச்சுக்கன்னு சொல்லிட்டு நேரா போய் பாரு மட்டும் தான் எடுப்பேன்னா அது என்னது? சரி கேம்ல அப்படிதான் இருக்கும். ஆனா வந்து சபரின்ற மோசமான இல்ல, அப்படியே திடீர்னு சிம்புவா மாறுறாப்புல. அது நீங்க நல்லா கவனிச்சீங்க தெரியும். அந்த டோனையும் அந்த ஆட்டிடியூடு பாடி லாங்குவேஜ் எல்லாம் சிம்புவோட இது வந்து வருது. அது நல்லதா இருக்கு, சந்தோஷம். ஆனா அதுவே வந்து எந்த மாதிரி ஆக போகுதுன்னு பார்க்கலாம். பாரு இல்லாம வந்து இப்போதைக்கு கேம் இப்போ கிடையாது. சபரிட்ட வந்து ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குல்ல. இப்போ அந்த டீமையே வந்து நம்ம பாக்குறோம். இப்போ ஒரு 18 20 19 பேர் இருக்காங்க. இவ்வளோ மொக்கையான ஒரு சீசன் சொல்லும்போது அதுல ஹேண்ட் பிக்கா நம்மனால வந்து ஓரளவுக்கு இவங்க கேம் சென்ஸோட ஆடுறாங்க, ஒரு பிளானிங் இருக்கு, இந்த இந்த ஷோ வந்து ஓரளவுக்கு புரிஞ்சு ஆடுறாங்க அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வகையில நீங்க பார்வதியை சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க எல்லாரையும் ட்ரிகர் பண்றது எப்படி, அடுத்தவங்க வெறுப்பேத்தி பாக்குறது எப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பிளே பண்றாங்க. திவாகர் வந்து வழக்கம் போல வந்து ஒரு அப்பாவியா தன்னை வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி மத்த எல்லா கண்டஸ்டன்ஸ் முன்னாடி காட்டிக்கிட்டு தனியா வந்து உட்காந்தும் போது பார்வதி கிட்ட பேசுற அந்த திவாகர் தான் நிஜமா ஏய் இதுதான் நீயா ரொம்ப கேஷுவலா நார்மலா நம்மள மாதிரி பேசுறாரு. அந்த ஒரு மாதிரி தேங்க்யூ சார் அந்த விஜய் சேதுபதி மாதிரி நடிக்கிறதெல்லாம் அங்க இல்ல, ரொம்ப நேச்சுரலா பேசுறாரு. ஸோ அவர் ரெண்டுன்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து மேபி கனி சொல்லலாம் அண்ட் இவர் நம்ம சபரி, இவங்க 4 பேர் தான் ஓரளவு கொஞ்சம் ஒரு இடத்துல ஸ்டெப் அப் பண்ணி தங்களை வந்து ஒரு பெர்ஃபார்மரா அட்லீஸ்ட் காட்டிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதுல ஒரு சண்டை பாத்தீங்களா, அதாவது வந்து இந்த கேமுக்கு நடுவுல ஒரு ப்ராப்ளம் ஃபைட்டு என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்படி நிக்கும் போது ஆண்கள் அணியில யாரு நின்னாங்க, இந்த பசங்கள்ல யாரோ ஒரு பையன் நிக்கிறான், விக்கல்ஸ் விக்ரமா யாரோ ஒருத்தங்க நினைக்கிறேன். அதாவது வந்து இந்த பார்வதி வந்து அதை புடுங்க வரும்போது தள்ளி விடுறாங்க பார்வதியை. அதாவது ஒரு மாஸ்க் கேம்ல தூக்கி எடுத்து போய் வைக்கிற இதுல தள்ளி விடுறது விக்ரம். அப்போ விக்ரம் வந்து தள்ளி விடுறாருன்னா அப்போ வந்து இந்த பிக் பாஸ்ங்கிறது வந்து பொண்ணுங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நாள் அந்த ரூம்ல ஒரு கேம்மா, பசங்களுக்கு எல்லாம் இந்த ரூம்ல ஒரு கேம் நடக்குது. அது பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாருக்கும் சேர்த்து வச்சுதான் நடக்குது. ஒருத்தங்க வந்து ஒரு தப்பான முறையில டச் பண்றாங்க, தேவையில்லாத ஒரு பேட் டச் பண்றாங்கன்னா அது ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சிரும் அந்த இடத்துல. இது வந்து ரொம்ப வரம்பு மீறி நடக்கிற ஒரு டச், இது தப்புன்றதை அந்த இடத்துல நம்ம அட்ரஸ் பண்ணோம். நீ என்ன என்கிட்ட இருக்கிற ஒரு பொருளும் இது வருஷம் நானும் சீசனுக்கு சீசன் பாக்குறேன். இதை நான் வந்து இது இல்ல, இது பிரியாட்ட தான் கேட்கணும் நம்ம. ஏன்னா இந்த ஒரு பொண்ணுங்க எல்லாம் எப்படி இதை டிஃபெண்ட் பண்றாங்க இந்த கேம்ல நானும் வருஷம் பாக்குறேன். இன்னும் ஒரு பொண்ணு டச் பண்ற அப்ப நான் எப்படித்தாமா இந்த கேமை விளையாடுறது, இது ஒரு டிஃபென்ஸ் பிளான். டச் பண்ணிட்டு சரி, அப்ப பதிலுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா இந்த பையன் எஃப்ஜே வந்து யாரையோ ஒருத்தவங்க கட்டி பிடிச்சி அந்த இதை வந்து அந்த இவங்களை சுத்தி, அது யாராவது இந்த அந்த அந்த சபரியை சுத்தி கட்டி பிடிச்சி நின்றுக்கிறதுல ஒரு சைடு நிக்கிறான் அந்த பையன். அந்த பையன் இடுப்புல போய் இவளுக்கு கிச்சு கிச்சு மூட்டுறாளுங்கன்னா, கிச்சு கிச்சு மூட்டுனது மட்டும் இல்லாம அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கம்ப்ளைண்ட் வர பண்ணிருக்கலாம், 2 காலுக்கு வந்து தொடையில வர கையை வச்சுக்கிறாங்க. கவனிக்க வேண்டும்.
இந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான்னு நான் ஆக்சுவலா பார்க்கும்போது என்னாச்சுன்னா, கழுதை எட்டி விடுற மாதிரி வந்து காலை வந்து எட்டி விட்டான். பிற்பாடு அவன் என்ன சொல்றான், நான் வந்து கொஞ்சம் வாட்டம் பண்றதுக்காக காலை அப்படி விரிக்கும் போது கால் அப்படியே நீட்டிக்கிச்சுன்னா, அதை தாங்க முடியாத யாரோ ஒருத்தர் ஃபீல் ஆரம்பிச்சு யூல முடிகிற யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு இது இது அது வந்து சொல்றாங்க. உண்மை நம்மளுக்கு தெரியாது. அது என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல. பட் ஏன்னா நான் என்ன அந்த மாதிரி சொல்றேன், ஒஸ்டா நான் கேக்குறேன், அந்த மாதிரி ஒஸ்டா கேம் பாரு ஆடுவாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது தெரியாம வேணா கை போட்டிருக்கலாம் தவிர்த்து, இந்த மாதிரி வந்து ஒரு இழிவான செயல பேச்சுல வேணா இருக்கும் தவிர்த்து, இந்த மாதிரி கையில ஏடாகுடமான இது மாதிரி எல்லாம் வந்து பண்ண மாட்டாங்களா பாரு. சூடத்தை பொறுத்து பாருங்க. சூப்பர்ண்ணா, நல்லா இருக்குதுண்ணா. அதாவது நீங்க வந்து ஒரு பையன் வந்து சொல்றாங்க பாருங்க பாருவுக்கு நீங்க, அது சூப்பர். இல்ல பையன் ஒருத்தன் இப்படி சொல்றான்றதால அது அப்படியே உண்மையாயிடாது. அவன் எட்டி விட்டான்னு பாத்தீங்களா இல்லையா? பாத்துக்கிறேன், ஒத்துக்கிறேன். ஆமா, அந்த ஒரு இதுக்காக தான் அந்த பார்வை வந்து ஆம்பளை திமிர்ல நீ ஆம்பளை திமிர பண்ற அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அது எந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணாலும் நம்ம வந்து பார்க்கணும். அதுக்காக நீங்க அந்த ஆம்பளை திமிர அடக்கணுங்கிறது கேட்டுப்படுவேன் நான். சரி, ரைட். இப்போ நம்ம பிரியாட்ட கேட்போம். பிரியா, அது என்ன பிரியா, எனக்கு நீங்க சொல்லுங்க தெளிவா. பிக் பாஸ்ல பசங்க கண்டஸ்டன்ஸ் பொண்ணுங்களோட சேர்ந்து ஒரு ஓப்பன் ஏரியால கேம் விளையாடும் போது என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணா வந்து ஒரு பொண்ணை தொட்டுட்டேன்னு வராது, எப்படி ஒரு பையன் தன்னை காப்பாத்திக்கிறது கொஞ்சம் சொல்லுங்களேன். வெரி குட் क्वेश्चन. ஆக்சுவலா இந்த கோவம் எனக்குமே இருந்துச்சு. ஏன்னா அப்பப்போ விமன்ன்ற ஒரு விஷயத்தினாலேயே வந்து விமன் கார்டு தூக்கிடுறாங்க. எல்லா சீசன்லயுமே இது நடந்திருக்கு. இந்த சீசன்ல ஸ்டார்டிங்ல இருந்தே லைக் ரம்யா ஜோ வந்து நிறைய இடத்துல வந்து நான் ஒரு பொண்ணுன்ற மாதிரியே நிறைய இடத்துல அவங்க விமன் கார்டு வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரிதான் நடந்துச்சு. அண்ட் இது ஆக்சுவலி ஒரு ஸ்போர்ட்ஸ்னாலே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறதுக்கு தான் அது ஸ்போர்ட்ஸ். இப்போ இந்த பிக் பாஸ் உள்ள வரும்போது இந்த மாதிரி எல்லாம் விளையாட்டு இருக்குன்றது தெரியும். அண்ட் வந்து இவங்க ஸ்போர்ட்ஸ்ன்னு வந்தா மட்டும்தான் அங்க தொட்டுட்டான் இங்க தொட்டுட்டான் அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மத்தபடி அவங்க வேற ஒரு மோடுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த மோடு அந்த ஒரு இதெல்லாமே மாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. சோ அந்த விமன் கார்டு எந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிடுவோமே அப்படின்ற மாதிரி, எந்த இடத்துல எல்லாம் அதை நமக்கு அட்வான்டேஜா வச்சுக்க முடியுமோ அதை நம்ம வச்சுக்குவோமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் விளையாடுறாங்க. பட் ஸ்போர்ட்ஸ்ன்னு வந்துட்டா இந்த மாதிரி டச் பண்றது இதெல்லாம் வந்து பார்க்கவே முடியாது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அந்த நம்ம வின் பண்ணுன்ற வெறியில தான் இருப்பாங்களே தவிர தப்பான எண்ணத்துல வந்து எந்த பசங்களுமே வந்து நினைக்க போறது கிடையாது. மேபி அது வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஓகே எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சுன்ற ஒரு பட்சத்துல அவங்க எல்லாரும் விமன் கார்டு தூக்குறது தான் மெஜாரிட்டியா நடந்திருக்கு. யாருமே ஏன்னா இப்ப நான் விளையாட இல்ல இவங்க என்ன தொடுவாங்க அதனால நான் இந்த கேம்ல விளையாட மாட்டேன்னு அவங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம். அவங்க ஃபர்ஸ்டே வந்து தெரியும் இந்த மாதிரி அடிச்சு பிடிச்சுதான் இந்த விளையாட்டே போகுது அப்படின்னு தெரியும். ஐயோ நான் ரொம்ப கன்சர்வேட்டிவான பொண்ணு என்னெல்லாம் தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தா நான் விளையாடல பிக் பாஸ் என்னை இப்பவே எலிமினேட் பண்ணிருங்க, நான் இதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்ற ஒரு ஆமா எல்லாம் பாத்துருக்காங்க. 8 சீசன் பார்த்துட்டு தான் வராங்க. இது எல்லாமே இருக்கதான் போகுது. அப்ப தெரிஞ்சு நீங்க ஏன் பார்ட்டிசிபேட் பண்றீங்க? பண்ணாதீங்க. பண்ணிட்டா அங்க தொட்டா இங்க தொட்டான்னு நீங்க பிளேம் பண்ணாதீங்க. உங்களோட நீங்க தோத்துட்டீங்கன்னா ஓகே ஐ லாஸ்ட் அப்படின்றத ஒத்துட்டு போகணும். அந்த வகையில கெமி இன்னைக்கு வந்து சூப்பராவே வந்து அது ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. ஆமா நான் தோத்துட்டேன் ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துப்பேன். அதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். மற்றபடி தோத்துட்டேன் பாத்தியா நீ எல்லாம் ட்ரிகர் பண்ண ஆஸ் பார்வதி சைடு அது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா இப்ப எல்லாரையும் பார்வதி வம்பிழுத்தாச்சு. அப்ப ஆப்வியஸா இப்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் வரும்போதுலதான் அவங்க வந்து டார்கெட் பண்றாங்க ஓகே பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது பார்வதிக்குமே தெரிஞ்சுதான் she is getting into the game. அதுக்கப்புறம் வந்து வார்த்தைகளால மறுபடியும் போப் பண்ணிட்டே இருந்ததுன்னா திருப்பி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க காண்டுதாவாங்க. பட் அது விக்ரம் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாருன்னு நினைக்கிறேன். வந்துட்டு இப்படி பண்ணும்போது கூட பார்வதி நிறைய பேசினாங்க. அதையும் கூட பேஸ்ட் விடுங்க அப்படின்ற மாதிரிதான் விக்ரம் வந்து ஹேண்டில் பண்ணாரு. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் ஆக்சுவலி ஒரு ஸ்போர்ட்ஸ்.
எவ்வளவுதான் வார்த்தைகளை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். அது நிறைய இடத்துல நான் விக்ரம் பார்த்திருக்கேன். ஹிஸ் ஹேண்ட்லிங் வெரி வெல். அந்த வார்த்தைகளை வந்து அப்படியே அசால்ட்டா சரி பேசணும், அதெல்லாம் பேசணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அவரு பயங்கரமான டஃப்பா இருப்பாருன்ற மாதிரி எனக்கு தோணுது விக்ரம் பொறுத்த வரைக்கும். இல்ல நிறைய பேர் அவர் மட்டும் இல்ல, சூப்பரா சொன்னீங்க, உங்க பாயிண்ட்ஸ் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. இப்போ அதுல நிறைய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து பார்வை இப்போ வரைக்கும் 9வது நாள் வரைக்கும் ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து பேச்சிலேயே வந்து யார் யாரெல்லாம் ட்ரிகர் பண்றாங்க பாருங்க. அந்த எஃப்ஜே இந்த பையனை போய் கேப்டனை போயிட்டு துஷாரை போயிட்டு நீ வந்து ஒரு பயாஸ்ட் கேப்டன், நீ ஒரு பயாஸ்ட் கேப்டன், நீ வந்து ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை ஒரு 15-20 தடவை அந்த பையன் புதுசா ஏதாவது சொல்லுங்க ரொம்ப நைஸ் சூப்பர் போயிடுறான். இப்ப இதே வந்து அந்த இடத்துல இந்த எஃப்ஜே மாதிரி இங்கதான் யாரு ப்ராப்ளம்ல சந்திப்பானா, இந்த எஃப்ஜே மாதிரி பையன், அப்புறம் வந்து இந்த பையன் அந்த கம்ப்யூட்டர் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கிற இந்த பசங்க எல்லாம் ஆக்சுவலா வந்து பார்வதிக்கு ஈஸி டார்கெட். அவனுங்க தான் வந்து ரொம்ப குதிக்கிறாங்க. இந்த நார்மலா இருக்கிறவங்க வந்து இவ வேணும்னே பண்றா, நம்மள ட்ரிகர் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு சைலண்டா ஆடுறானுங்க. பட் இவங்கனாலையுமே எவ்வளவு நேரம் பாருவோடைய எத்தனை நாள் பாருவோட இந்த டேண்ட்ரம்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும்ன்றது இருக்குது. அது ஒரு பெரிய கொஸ்டின். உங்க பேஷன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணப்படும். ஏன்னா பாரு வந்து வாயில மட்டும் பேசினா பரவாயில்ல, இந்த பாடி லாங்குவேஜ்ல இப்படி பண்றது, அப்புறம் காலை நீட்டி இப்படிங்கிறது கையை சோ இதெல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு மேல. போன சீசன்லாம் ஒரு 2 சீசன் முன்னாடி கமலஹாசன்லாம் வந்துட்டு நான் பண்ணவா, நான் டேண்ட்ரம் பண்ணி காட்டவா, நான் வந்து கையை காலை இப்படிலாம் ஆட்டி காட்டவா, உங்களுக்கு எவ்வளவு வெறுப்பாகுது, அதான் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய கண்டஸ் இது பண்ணுவாங்க. தெரியல அது இந்த பார்வை ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு தனி இது டெக்னிக்கல் டீம் உள்ள வருமா அப்படின்னு. ரைட், இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு ஸ்டார்டிங்ல எடுத்தோடனே ஒரு இந்த பொருளை உடச்சுட்டாங்க யாரோ. அந்த உடச்ச உடனே ஒரு 2 பேர் பாத்தீங்கன்னா இந்த துஷாரு, அப்புறம் வந்து கூட இருந்தது யாரு, கமருதீனா, அவங்களுக்கு வந்து யாரு மேலனா பார்வதி மேலதான். இங்க வாங்க ஒரு நிமிஷம் கொடுங்க, ஒரே நிமிஷம் கொடுங்க சார், ஒரு கேள்வி கேட்டு வரேன் அப்படின்னு நேரா பிரவீன் அதை எடுத்துட்டு போயிட்டு பார்வதிட்ட இதை நீங்க உடைச்சிங்களா, மச்சான் அவர் சொல்றதுலே தெரியுதுடா அவங்கதான்டா அதை உடைச்சாங்க அப்படின்னு. அது என்ன பாத்தீங்களா? அது இல்ல பார்த்தேன் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே ரைட். அந்த வீட்ல என்ன நடந்தாலும் பார்வதி தான் இப்போ. ஆமா, ஒரு பெரிய டார்கெட் நடக்குது. இப்ப அந்த கிச்சன் ஸ்லாப் மேட்டர் எப்படி எஸ்பிஆர், நான் வந்து ஒரு லக்ஸுரி, அதுதான் ரொம்ப நேரம் போச்சு இல்லையா ஸ்டார்டிங். இன்னைக்கு டின்னரே சாப்பிட முடியாத வரைக்கும், லஞ்ச் டின்னர் வரைக்கும் போயிடுச்சு. அவ்வளவு தூரம் அவ்வளவு நேரம் டிராக் ஆன பிரச்சனை அந்த கிச்சன் ஸ்லாப் மேல வந்து பார்வதி உக்காந்தது. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்லாப் மேலதான் நாங்க வந்து சப்பாத்தி மாவு பிசைவோம், நீங்க இப்ப அது மேல வந்து என்னன்னா இவங்க அமைதியாதான் நிக்கிறாங்க. நிக்கிறவன போய் துஷார் என்ன பண்றான், நீங்க நிக்க கூடாது இங்க. அப்போதான் சும்மா இருக்க சங்க ஊதிக்கு எடுத்தா மாதிரி வந்து என்ன பண்ணாப்புல, நீ என்ன சொல்றது வேணா என்ன நிக்க கூடாது, நான் இங்க உட்காரவே செய்வேன்னு சொல்லிட்டு மேல எக்கிரி உட்காந்துட்டாப்புல. அந்த இடத்துல சப்பாத்தி மாவு பேசுறாங்களோ தோசை சுடுறாங்களோ அது அட்ட கதை. ஆனா காரணம் வந்து இந்த பையன் சொன்ன துஷார் சொன்னதால நீ என்னையே வந்து நோண்டுவியா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அது பிற்பாடு அவங்களை செஞ்சு விட்டாங்க. ஸ்டான்ஸ் கிடைக்கும் போது வந்து நீ வந்து எடுப்பார் கைப்பிள்ளை அப்படி இப்படி சொல்லிட்டு கலாச்சி விட்டு காரணம் வந்து இந்த சம்பவம் தான். இதை வந்து இவங்களும் வந்து பண்ணிக்கணும். சரி 4 பேர் வராங்களா, ஐயோ சாப்பிடுற இடம், மாவு பசிற இடம், நான் கிளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் வந்து சுத்தி இருக்கவங்க கனியக்கா இதான் சாக்குன்ட்டு கனியக்கா ஓடி வராங்க. அப்படியே கோபிநாத் மாதிரி உட்காந்து பேசினுக்கிறாங்க. லப உன்னை கேட்காத நான் விட மாட்டேன், நான் உன்னோட கேட்டு ஆகணும், மகனை உனக்கு கேட்கறது ஆகல என்ன நினைச்சுக்கிறே அப்படின்னு அப்படியே அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. எனக்கு ஒண்ணு புரிய சரி பேசுங்க பார்த்து வந்து பாக்குறாங்க, பேசுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அப்சர்வ் பண்றாங்க. இத வந்து இப்போ இதுக்கு இந்த டீமை பொறுத்த வரைக்கும், இந்த குக்கிங் டீம், இவங்க உள்ள இருக்கிற இந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ், இவங்களுக்கு என்னன்னா அந்த லக்ஸுரி டீமை நான் போன வாரம் ஃபுல்லா எதுவுமே பண்ணலன்னு விஜய் சேதுபதி வச்சு செஞ்சு விட்டாரு, நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு. ஆனா என்னன்னா அந்த திங்க் டேங்க், அந்த பிரெயின் யோசிக்கிற ஒருத்தவங்க ஆப்போசிட் டீமை எப்படிலாம் நம்ம வந்து சம்பவம் பண்ணலான்ற அந்த யோசிக்கிற மூளை இவங்க டீம்ல ஜாஸ்தியா இல்ல. இருக்கிற அந்த சபரின்ற ஒரு ஆளு 2 பேர் யாரா என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த இடத்துல காணாம போயிடுறாங்க. அப்ப தனிச்சையா வந்து நம்ம இவங்களுடைய கனியோட லீடர்ஷிப்ல எடுக்கிற இந்த ஐடியாஸ் தான் கொஞ்சம் பார்க்க போரிங்கா, நமக்கு மொக்கையா அது மாதிரி ஏறி உக்காடுறாங்க, அவங்கதான் இது பண்றாங்க தெரியும். இதெல்லாம் ஒரு சப்ப சண்டை, பெருசா பண்ணுங்கடா, இது எவ்வளவு பெரிய பிக் பாஸ் 8 சீசன் என்னென்ன மாதிரி சண்டையெல்லாம் போட்டு வந்திருக்கான்.
இது மேல நீங்க உட்காந்தீங்கன்னா நான் சப்பாத்தி சுட முடியாது. இப்ப சுடுறீங்களா? இப்ப நான் சப்பாத்தி மாவு பிசையல, அப்புறமா நான் அங்கதான் பிசைவேன். சரி அப்ப நான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டே போயிடுவேன் சொல்றேன். நான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டே போயிடுவேன். இல்ல நீங்க ரூல்ஸை பிரேக் பண்றீங்க. நீங்க ரூல்ஸை பிரேக் பண்றீங்க. ஏன்னா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போறேன். ஏமா என் கத்தினது லபலபன்னு புரியல என்ன சொல்றதுன்னு. இல்ல ஒண்ணு கேட்டு படம் நான் வந்து ஸ்ட்ரைக் பண்றேன். அதுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ண மாட்டேன். அவனை அடிச்சு க்ளீன் பண்ணிடுற மாதிரி 2 பேரும் ஸ்ட்ரைக்கு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. கடைசி வந்து நீங்க சாரி கேட்டாதான் நாங்க வந்து எல்லாரும் வேலை செய்வோம், சாப்பிடுவோம். நீங்க சாரி தான் கேட்கணும். எனக்கு சாப்பாடே வேணாம், உங்கள்கிட்ட சாரி கேட்க முடியாது. என்ன பண்ணிக்கோ, எனக்கு சாப்பாடு சாப்பிட்டு கேட்கணும். சாப்பாடே எனக்கு வேணாம் போ அப்படின்ட்டு போய் படுத்துட்டாங்க. இப்போ இதுலதான் என் கொஸ்டின் என்ன வருதுன்னா, இப்ப பார்வதிங்கிற ஒருத்தங்க பண்ணதுனால மொத்த டீமும் பிரச்சனையை சந்திக்குது. இப்ப இதே ஒரு சிங்கிள் ஹேண்டடா அவங்க பண்ணது வந்து அவங்க டீமுக்கு ஃபேவரபிளா போயிருந்துச்சுன்னா எல்லாரும் பாராட்டுவாங்க பொதுவா பிக் பாஸ்ல. ஆனா அது அகைன்ஸ்டா போகும்போது தான் இந்த கேம் வந்து உங்களை கவுத்துரும். என்னன்னா உங்க மொத்த டீம் மேட்ச் உங்க பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு நீ ஒருத்தி எங்க கிட்ட யார்கிட்டயுமே கேட்காம கொள்ளாம எதையோ போய் பண்ண, நீ பண்ணதுனால இப்ப அவங்க யாருக்குமே சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, ஒழுங்கா வந்து சாரி கேளு, உன் மொத்த டீம் மேட்சோட அகைன்ஸ்டா போயிருவாங்க. அப்பதான் இந்த டீம் பிளானிங்கிறது இதுல வருது இந்த கேமை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாத்துலயுமே நீங்க ஒரு டீம் இருந்தா உங்க டீமோட கலந்து ஆலோசிச்சு உங்க மூளையை பயன்படுத்துங்க. இல்ல நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ரிஸ்க் நெகட்டிவா போயிருச்சுன்னா உங்க சொந்த டீம் மொத்தமும் சேர்ந்து சாரி கேள்னு உங்களை அம்போன்னு விட்டு ஓடி போயிருவாங்க. அதுதான் இன்னைக்கு பார்வதிக்கு நடந்துச்சு இல்லையா பிரியா? நீங்க அந்த பார்வதி ஆமா எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்துச்சு. அவங்களும் எங்கெல்லாம் பார்வதியை வந்து டார்கெட் பண்ணி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி நம்ம இந்த வாட்டியாச்சும் பார்வதியை வின் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்றாங்க. பட் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி அவங்க அசால்ட்டா தூக்கி சாப்பிட்டு போயிடுறாங்க பார்வதி. பட் கடைசியில அவங்களும் அவ்வளவு நேரம் அவங்களும் பிடி கொடுத்து என்னன்னாலும் பரவாயில்ல நீ சாரி கேட்டதாலும் ராத்திரி வரைக்கும் உட்காந்துருக்கானுங்க பாருங்க. 7-8 மணி வரைக்கும் ராத்திரி வரைக்கும் உட்காந்து சாரி கேட்க வச்சு அப்புறம் சமைக்க போறானுங்க. பாலாதி பயலது இவங்களை வச்சுக்கிட்டு. இப்போ இதுல ஒரு பாயிண்ட் சொல்றாங்க பிரியா, இவங்க அந்த அந்த ஒரு பொண்ணு சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா எதுல வேணா பண்ணுங்க, தயவு செய்து சாப்பாடுல இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாதீங்கன்னு. நேத்து அவங்கதான் மயக்க போட்டு விழுந்தாங்க. அவங்க சொல்றாங்க சொல்லுங்க நீங்க இந்த சாப்பாடுல இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த மாதிரி வந்தா நான் சமைக்க மாட்டேன்னு சொல்றது வந்து அவங்களுடைய இதுக்குள்ள இருக்குதா, அது வந்து ஓகேவா, அக்செப்டபிளா பிரியா? இல்ல நான் அதான் நேத்தும் சொன்னேன், சாப்பாடுல இவங்க எதுவும் வச்சு பண்ண வேணாம். அவங்க கண்டென்ட் பண்றதுன்னா வேற ஏதாவது ஒண்ணு வச்சு பண்ணலாம். என்ன கேட்டா அவங்க சாரி கேட்டு வச்சது கூட பார்வதி போனா போது சரி ஓகே எல்லாம் பசியோட இருப்பாங்க இல்ல சாப்பிட்டு போட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல கூட அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். அவங்க இந்த மாதிரி விஷயத்துல அப்படி பண்ண முடியாது, வேற வழியே இல்ல. என் மொத்த டீம் மேட்ஸே அந்த பக்கம் போய் உட்காந்துட்டு அவனுங்களும் என்னைய குறை சொல்றானுங்கன்னு வழியே இல்லாம மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு வந்து அவங்க சாரி கேட்டாங்க. நான் சொல்லுவேன் அதுதான் அப்படி கிடையாது. ஒரு நிமிஷமா அப்படி கிடையாது. அப்படிலாம் ஒண்ணும் அவங்க சாரி கேட்கல. தேவையில்லாத ஒரு பழி நம்ம மேல போடுறாங்க. நம்ம அந்த பழிய வந்து தேவையில்லாம ஏற்க வேணாம். அதுக்காக சாரி கேட்கற மாதிரி கேட்போம். ஆனா ஃபியூச்சர்ல ஒவ்வொருத்தரையும் கண்ணீர் மக்கள் நம்ம காலில் விழுந்துக்கும் போது பண்ணணும் அப்படின்ட்டுதான் மொத்த பேருக்கு சாரி கேட்டாங்க. அதான் நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களும் நோட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆமா நிஜமா நோட் பண்ணி வைக்க, நீ ஒரு சொல்றதெல்லாம் நடக்குதா நாளை பின்ன அப்படின்னு. இப்போ இந்த கமருதீன் மறுபடியும் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்த பண்ணி விட்டாப்ல. எப்படி வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு இந்த ஊர் பேச்சு எதையோ ஒண்ணு பேசி ஒரு தப்பு பண்ணாங்களோ அதே மாதிரி இப்ப கமருதீன் பாத்தீங்கன்னா நம்ம திவாகர் வழக்கம் போல போய் பார்வதி பக்கம் படுத்துக்கிட்டு என்னமா எல்லாரும் உன்னை இப்படி வந்து இது பண்றாங்க, நீ பண்ணது ரொம்ப கரெக்டுமா அப்படின்னு ஜால்ரா தட்டிட்டு இருக்கிற நேரத்துல கமருதீன் உள்ள பூந்து அது வரைக்கும் பொறுமையா பேசினாப்ல. ஐயா நீங்க பண்றது ரொம்ப தவறு, வாட்டர்மலான் இப்படி வந்து இவங்களை கெடுக்காதீங்க, மத்தவங்க கிட்ட வந்துட்டு நியாயம் பேசுறீங்க, இவங்க கிட்டயும் இவங்க பண்றது தப்புங்கிறத சொல்லி புரிய வைங்கன்னு அது வரைக்கும் சூப்பரா பேசினாரு. வெரி குட் கமருதீன், நீங்க வந்து நல்லா முன்னேறிட்டீங்கன்னு நினைச்சுனே இருக்கும் போது திடீர்னு யோ அதுதான் இந்த பார்வதிக்கும் திவாகருக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான், அடுத்தவன் ட்ரிகர் பண்ணி பாக்குறது, லாஜிக் எல்லாம் கிடையாது. அப்ப அந்த இடத்துல இப்போ எனக்கு தெரியும் திவாகர் சொல்ல கமருதீன் உள்ள இருக்கிற கமருதீன் வெளியே வந்து யோ போயா உருண்ட அப்படின்ட்டாப்ல. அப்போ அந்த இடத்துல வந்து இது ஒரு பாடி ஷேமிங்கான கேவலமான ஒரு விஷயம். கமருதீன் திரும்ப இதுல மாட்டிக்கிட்டே இருக்காப்ல. எங்க தூக்கி வச்சு சொருவ போறாங்கன்னு தெரியல. இந்த வீக்கெண்ட்ல விஜேஎஸ் இருக்குது சம்பவம், அவ்வளவுதான், அது கன்ஃபார்ம். என்ன எஸ்பிஆர்? கண்டிப்பா அந்த உருண்டைன்னு சொல்றது வந்து பாடி ஷேமிங் கேவலமான ஒரு வேலை. வைத்தியமும் சொல்லியிருக்காரு. இந்த கமருதீனுக்கு வாயை வந்து மூட தெரியல, ஒரு பொறுமையா அப்படி ஹேண்டில் பண்ண தெரியல, அவனுக்கு போய் பேச தெரியலப்பா அந்த ஆளுக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. பொறுமையா எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது யாருக்கையாவது கத்துனா வரணும், வெளில போய் யார்ட்டா கத்துனாட்டும், இங்க கிடையாது.
இன்னும் கொஞ்ச நாள் வந்து வெளில போயிடுவா போல. ஆக்சுவலா வந்து அவரே திவாகரன் சொல்றா போல, பேசிட்டோம் மக்கள் பாக்குறாங்க, மக்களோட பக்கம் நமக்கு இருக்கு, அவன் பேசட்டும் பாயிண்ட் குறையுது பேசு பேசு பேசுனா அதுக்கு இந்த பைத்தியம் வந்து போடா முட்டை, போட பைத்தியம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அவ்வளவுதான். இப்ப இந்த வாரத்துக்கு ஒரு வேலை எதுக்கு வந்து காரணம் வந்து இந்த ஊருக்குலாம். கரெக்ட், ரைட். அந்த மாதிரி வந்து இவங்க 2 பேரும் அடுத்தவங்க எல்லாம் ட்ரிகர் பண்ணி வேலை பாக்குறாங்க. ஆனா இந்த துஷாருங்கிறவர் என்ன பண்றாருன்னா, அழகா உட்காந்து கதை கேட்கறாப்புல. எல்லார்ட்டையும் போயிட்டு யாரு இந்த பக்கம் அரோரா வந்து எனக்கு வந்து கமருதீன் மேல காதலே இல்ல அப்படின்னு ஒரு கதையும், ஆதிரை வந்து எனக்கு வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நான் எஃப்ஜேவை சும்மா சைட் அடிக்கிறேன், பார்க்க சூப்பராகிறான் அப்படின்னு சொல்ற இந்த 2 பெண்கள் கிட்டையும் போயிட்டு 2 கதையை சைலண்டா நம்ம ஆளு போயிட்டு உட்காந்துட்டு காலையிலே கதை கேட்கறாப்புல. ஆனா இந்த பொண்ணுங்க எல்லாம் இவரை நம்பிதான் கதையை சொல்றாங்க. நம்ம இவரும் போய்கிட்டு அப்படியே நல்லா தலையாட்டி அவன் பாக்குறான், என்னவா கவனிக்க மாட்டேன், என்கிட்டயே யோசனை பத்தி பேசுறிய அப்படின்னு நம்ம கவனிக்கிறான். என்ன பிரியா, இந்த மாதிரி ஆதிரை சொல்றாங்க, நான் வந்து எஃப்ஜேவை வெளியவே ஒரு மால்ல வச்சு பார்த்தேன் 2 நாளுக்கு முன்னாடி, அங்கேயே செம்மையா தூரத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சைட் அடிச்சேன், அப்போ அவங்களுக்கு தெரியாது நாங்க இங்க வருவோம்னு, உள்ள வந்து பார்த்தேன் நல்லா சைட் அடிச்சுட்டுக்கிறேன், மற்றபடி வந்து அந்த பையன் இல்லாம போயிட்டான், தேவ் இல்லாம போயிட்டான், எப்ப பாரு சார் அது லவ் அப்படின்ட்டு இருந்தான். இந்த சம்பவத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து 99% அப்படிதான் இருக்கு. ஆமா, ஆதிரை என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் சும்மா சைட் அடிக்கிறேன் அவ்வளவுதான், சிம்பிள் அப்படின்ட்டாங்க. அரோரா வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கவனிச்சிங்களா பிரியாத? யா 2 கவனிச்சேன். சரி ஓகே, நம்ம என்னவோ அரோராக்கும் துஷாருக்கும் தான் ஏதோ ட்ராக் போகுதுன்னு பார்த்தா கமருதீன் கமுக்கமா ட்ராக் போயிட்டு இருக்கு போல இருக்கு. அது அது வேற. நான் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி அரோராவோட வீடியோஸ்லாம் நான் ரொம்ப பார்த்தது இல்லை. இன்னைக்கு நான் சும்மா லைக் அவங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போதுதான் ஆஹா அவ்வளோ பேசினா பொண்ணாது பிக் பாஸ்ல வந்துட்டு வாய்வே தொடுக்காம இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவங்க ஃப்ரெண்டு கூட ஏதோ பேசியிருக்காங்க போல. நிறைய லைக் அரோரான்னு சொன்னதானே நான் இதை சொல்றேன். அவங்க ஃப்ரெண்டு லைக் லாஸ்ட் டைம் ரியா போயிருந்தாங்களே, அவங்க ஒரு வீடியோ சொல்லியிருக்காங்க, வீடியோ போட்டிருக்காங்க. அதுல வந்து இந்த மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணா எனக்கும் பிக் பாஸ் போறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்ற மாதிரியான நிறைய டிஎம்ஸ் வந்து ரியாக்கு வருதான். நிறைய பொண்ணுங்கெல்லாம் வந்து சரி இப்போ எந்த பேசிஸ்ல அரோராவை எடுத்தாங்கன்னு தெரியும், ஸோ இப்ப நானும் அதே மாதிரி பண்ணனா என்னையும் பிக் பாஸ்குள்ள கூப்பிடுவாங்களான்ற மாதிரி டிஎம்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கா. அதுக்கு ரியா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க, இல்ல அப்படிலாம் நீங்க பண்ணிடாதீங்க, அரோரா கிட்ட அதையும் தாண்டி ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் இருந்திருக்கலாம், அதனால பார்த்துதான் வந்து கூப்பிட்டு இருக்காங்க, அதுக்குன்னு நீங்க இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் தான். பட் அதை பார்த்துட்டு இங்க உள்ள என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. அப்பயும் உட்காந்து லவ் கண்டென்ட் தான் கொடுக்குறாங்க. வேற என்னதான்டா, ஏன்னா இந்த ஓவராலாவே இந்த சீசன்ல எடுத்து பார்க்கும்போது முன்னாடி எல்லாம் அதுவும் எஸ்பெஷலி கவினோட சீசன் தான் எல்லாருக்குமே ஃபேவரட். ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும், ஒரு பாடுறது ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாசிட்டிவா என்டர்டைனிங்கா இருக்கும். சரி ஓகே, இவங்க மூலமா நமக்கு என்ன என்டர்டைன்மெண்ட் கிடைக்குதுன்னா ஒண்ணுமே கிடைக்கல லைக் பாசிட்டிவ் வேல. ஏன்னா ஆனா எல்லாருமே சோசியல் மீடியால இருந்து பொறுக்கி எடுத்துட்டு வந்தவங்க தான். அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் எதுவுமே இல்லை. சோ இப்ப இந்த அரோரா இவங்க எல்லாமே சின்ன பொண்ணுங்களா இருக்காங்க, இவங்க என்ன கண்டென்ட் கொடுப்பாங்கன்னா லவ் கண்டென்ட் தான் கொடுக்குறாங்க. அதுவும் எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல லவ் கண்டென்ட்டா இருக்கானா கிடையாது. ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, ஆனா நான் வந்து இவனை சைட் அடிக்கிறேன், அந்த சைட் அடிக்கிறதும் வந்து பாக்குற மாதிரி இருக்கானா இல்ல. சைட் அடிக்கிறதுனா தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஆனா இவங்க வந்து ஒரு மாதிரி லைக் கொஞ்சம் பேசுறதா இருக்கட்டும், வழிஞ்சு பேசுறதா இருக்கட்டும், எனக்கு என்னன்னா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட நினைச்சுதான் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஐயோ சோ சேட், பாவப்பட்ட பிள்ளையா இருப்பான் போலே அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. சோ இதுல எதுலயுமே வந்து இதுல எதுலயுமே நான் கண்டென்ட் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்திருக்கலாம். பட் அது எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கே. இந்த ஜெனரேஷன்ல ஆல்ரெடி அந்த மாதிரி கேசஸ் தான் நிறைய ஃபைல் ஆயிட்டு இருக்கு. இப்ப பார்த்தா இது பிக் பாஸ்லயும் நம்ம அததான் பாக்குறோம். இதெல்லாம் வேணாண்டா, தடுக்கணும்டா அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது இல்ல இது மறுபடியும் அகைன் இது நார்மலைஸ் பண்ற மாதிரியான ஒரு கண்டென்ட்டா தான் பாக்குற மாதிரி இருக்கு. லவ் ட்ராக்லயுமே ஒரு நல்ல லவ்ல பார்க்கவே முடியல பிக் பாஸ்லயும். நல்ல லவ் வாழ்க்கையிலே பார்க்க முடியல இந்த பிக் பாஸ்
அதான் வாழ்க்கையில இல்ல, அட்லீஸ்ட் பிக் பாஸ் உள்ளயாச்சும் பாக்கலாமா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் இல்ல. வாய்ப்பில்ல ராஜான்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா, வெளியே பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு இங்க வந்து சைட் அடிக்கிறாங்க. நான் சைட் தான் அடிக்கிறேன். ஓ அப்படி அப்போ ஓகேமா, சைட் அடிக்கிறது எல்லாரும் அடிப்பாங்க, ரைட் ஓகே விடுங்க அப்படின்னு பார்த்தா சைட் அடிக்கிறத தாண்டியும் ஏதோ இருக்கு. ஆனா நான் சைட்டு தான் அடிப்பேன். ஏன்டா குழப்புறீங்க? உங்களுக்கு கடைசி வரைக்கும் வாழ்க்கையில கிளாரிட்டியே கிடையாதுடா. நீங்க என்னத்தான் பண்ணுவீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்னு கிளாரிட்டி இல்லாம சுத்துவீங்களான்ற மாதிரி கேரக்டர்ஸ்குள்ளதான் இவங்க உள்ள தூக்கி வச்சிருக்காங்க. அதான் இப்ப அவங்க ஐ திங்க் அவங்க வந்து சிச்சுவேஷன்ஷிப்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள வந்து பூட்டிட்டாங்க, இப்ப ஒரு சிச்சுவேஷன் நோசோ நம்ம சிச்சுவேஷன் ஷிப்ல டிராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஏகப்பட்ட ஷிப்ஸ் இருக்கு இந்த ஜெனரேஷனுக்கு. ரைட், ஓகே, சூப்பர். எஸ்பிஆர் தேங்க்யூ, பிரியா தேங்க்யூ, நைஸ். நம்ம நாளைக்கு டே 10ல வந்து பேசுவோம். பை.